இன்றைக்கி பூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நேரம் இருந்தாலும் இதே மாதிரி உப்பலாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை, உப்பு, ரவை எல்லாமே மாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவை விட பூரி மாவு கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாவு இருக்கணும். இப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பூரி மாவு ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, உடனே தேய்ச்சிக்கலாம். இல்லைனா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். பூரிக்கு எப்போவுமே ரொம்ப தடிமனாகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ தேய்ச்சி வச்சுருக்க மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டியால் லேசாக இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. பூரி நல்லா உப்பி வரும். ரவை எதுக்கு சேர்த்தோன்னா ரொம்ப நேரம் பூரி அமுங்கி போகாமல் இருக்கும், இந்த மாதிரி உப்பி வரும். சர்க்கரை எதுக்கு சேர்த்தோன்னா சர்க்கரை சேர்த்ததுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் கிடைக்கும். அதுக்காக தான் சர்க்கரை சேர்த்தோம்.